ஆமென். இந்த நாளை நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். 5 நாட்கள் விடாமல் நாம் வந்தோம், விடாமல் அவரும் வந்தார். அல்லேலூயா. நாம் துதிக்க 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 அவர் வந்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கேள்வியோட உங்களோட கூட நான் வந்து நிற்கிறேன் முன்பதாக. இந்த நாளில் ஒரு கேள்வி. 5 நாட்கள் நாம் இந்த இடத்துல இருக்கிறோமே, 5 நாட்கள் நாம் இந்த இடத்துல வந்தோமே, எதற்காக இந்த இடத்துல இருக்கிறோம்? Why are we here? What do you want? நமக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. பாட்டு பாடுறது சூப்பர், நாம் ஆடுறது சூப்பர், ஆண்டவரை துதிப்பது சூப்பர், ஷுராபா கட்டா அப்படி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது நல்லது. நமக்கு என்ன வேணுங்க? எதற்காக வந்திருக்கீங்க? பக்கல் தட்டி கேளுங்க, எதற்காக வந்திருக்க? பின்னால தட்டி கேளுங்க, எதற்காக வந்திருக்கீங்க? என்னப்பா சார் கடைசி நாள் வந்து கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா. கடைசி நாள் கேட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். லேட்டா அவர் வந்தாலும் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். ஆமென். தேவை என்னன்னா நமக்கு தெரியணும் எதற்கு வந்திருக்கணும் சொல்லிட்டு. அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை படிக்க போகிறோம். Book of Acts chapter 1 chapter 3 verse 1 to verse 8. That's what we're going to read today. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. கை தட்டலாமே ஆண்டவருக்கு. ஆமென். இந்த பகுதி நம்ம பார்க்கும் பொழுது பைபிள்லாம் மூடி வச்சிடலாம், சரியா? அதுக்கப்புறம் பைபிள் பார்க்க மாட்டோம், நான் சொல்றது மட்டும் கேளுங்க. நடந்தது என்னது இந்த இடத்துல? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். ஒரு சப்பானி பிறக்கும் போதே சப்பானினா கால் அவனுக்கு சரியா வராது, கை கால்லாம் சரியா இருக்கும், கண்ணு சரியா இருக்கும், மூஞ்சி எல்லாமே ஓகே, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் எக்ஸப்ட் ஹிஸ் ஃபீட். அவனுடைய கால் மட்டும் சரியில்லை, அதனால அவன் நடக்க முடியாது. ஆகையால் என்ன செஞ்சாங்க, அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு வாழ்வு உண்டாகணும், அவன் எப்படியாச்சும் வாழணும், சொந்த கால் நிற்கணும். அதான் கால் இல்லையே எப்படி நிற்கிறது, சரியா? அப்ப இவனை எப்படியாச்சும் வாழ வைக்கணும் சொல்லிட்டு குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவனுக்கு நல்லா பிச்சை எடுக்க கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க? பிச்சை எடுக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கிரவுட் கூடையா இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சா சரியா நல்லா பிச்சை வரும், இவன் பார்த்துக்குவான் சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. பிறந்ததுலேருந்து சப்பானி. அவன் செய்ததெல்லாம் பிச்சை எடுக்கல, திறமசாலி. ஆளுங்க நடந்து போகும்போது பார்த்தா தெரிஞ்சிடும், ஓ இவங்க கிட்ட காசு இருக்கும், இவங்க கிட்ட காசு இல்லை, இவங்க கிட்ட நம்ம அப்படி கை நீட்டினா கொடுத்துருவாங்க, பரிதபமா மூஞ்சி வச்சிருந்தா கொடுத்துருவாங்க, அப்படிலாம் சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி இடத்துல கொண்டாந்து டெய்லி கொண்டாந்து வச்சிருவாங்க. டெய்லி இவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், அதுதான் அவனோட வேலை. அல்லேலூயா. அவன் இருந்த இடம் இப்போ இந்த அழகான ஆலயம் இருக்குல்ல, இதோ இங்கே கீழே அப்படியே உட்காந்துட்டு அந்த வாசல்ல நின்றுட்டு நீங்க எல்லாம் வரும்போது அம்மா ஐயா அப்படின்னு சொல்லும்போது குடிப்பீங்களா இல்லையா? சொல்லுங்க, குடிப்பீங்களா இல்லையா? கொடுப்போம் தானே. குடுக்காட்டினா மேலே போய் கை தூக்கி ப்ரே பண்ணும்போது ஐயோ எப்படி நான் ஆண்டரை துதிக்கிறது, அவனுக்கு மனம் இறங்கலை, அப்படி இருக்குமா இல்லையா? அதே மாதிரி தானே. ஸோ அதனால என்ன செஞ்சாங்க, கரெக்டாக கொண்டாந்து அவனை வச்சுட்டாங்க. அவனும் அங்கேருந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, நல்லா வந்தது. ஆனால் நடந்தது என்னன்னா, ஒரு நாள் பேதுருவும் யோவானும் நடந்து வராங்க.
பேதுரும் யோவானும் தேவன் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், இயேசு செய்த அற்புதத்தை பார்த்த சீஷர்கள். அவங்க நடந்து வரும்போது இந்த மனுஷனை பார்த்துட்டாங்க. இந்த மனுஷனை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, எனக்கு காசு கிடைக்கும். அல்லேலூயா. அவன் தேவ ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எனக்கு இன்னைக்கு காசு கிடைக்கும். ஆமென். ஆனா ஆண்டவர் அவன் மேல இன்னொரு சித்தம் வைத்திருந்தார். இன்னைக்கு அவனுக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி சித்தம் வைத்திருந்தார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு வந்து உட்காந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போறவங்கலாம் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க, உன்னை பேசியிருப்பாங்க, என்னென்னமோ செஞ்சிருப்பாங்க. நீ அதுல கஷ்டப்பட்டிருப்ப. அதனால இன்னைக்கு நான் விடுதலை தரப்போன சொல்லி ஆண்டோட திட்டம். ஆனா அவனோட திட்டம், எனக்கு இன்னைக்கும் காசு கிடைக்கும். அல்லேலூயா. நான் இங்கே வந்ததுக்கு காரணமே எனக்கு காசு கிடைக்கும். எனக்கு தெரியாது ஏன் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் முதலாவது கேட்டேன், வாட் இஸ் த ரீசன் தட் யூ ஆர் ஹியர்? இங்க 5 நாளும் வந்து இருப்பதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. 5 நாளும் வந்து அவன் வாழ்க்கை முழுவதும் வந்து அங்க உட்காந்துட்டு போகும்போது சப்பானியா தான் திருப்பியும் போனான். அந்த அழகான வாசல்ல வந்து அழகா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். இருக்கீங்களா என் கூட? He was at the beautiful gate, living an unbeautiful state. அழகான வாசல்ல அழகா இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமென். நாம் சபைக்குள்ள அமர்ந்திருக்க முடியும், நம் தேவ பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும், நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ முடியும். ஆனா ஒரு குறையோடு இன்னும் வாழ முடியும். அல்லேலூயா. வெளி தோற்றத்தில் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா கால் மட்டும் செயலற்று போனது. ஏன், எதனால அப்படி நடந்தது? ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறோம், தேவனோட பிரசனம் வந்திருக்க, தேவனோட பிரசனம் நிரம்பி கொண்டு இருக்கிறது. எப்படிங்க காலு இன்னும் அப்படி இருக்கு? ஏன் இன்னும் வாழ்க்கை மாறல? ஏன் இன்னும் அந்த தேவனுடைய கிருபை வரல? ஏன் இன்னும் why have not feel the power of God in my life? ஆண்டவருடைய அற்புத வல்லமையை ஏன் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை? எல்லாருக்கும் கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கு தான். அல்லேலூயா. 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அல்லேலூயா. இந்த பகுதியில் ஆண்டவர் ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஒரு ரகசியம் உண்டு. ஆமென். தேவ ஆலயத்துக்குள் வந்து இன்னும் அழகற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தோத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உடைந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். We can come to the kingdom of God and still live a broken life. அதை சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆசை. ஆமென். அதை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? What do you want? Hallelujah. பேதுருவும் யோவானும் அவங்க கிட்ட இருக்கிற காசு பணம் உங்களுக்கு வேணுமா? அல்லது அவங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்களுக்கு வேணுமா? அல்லேலூயா. இந்த 5 நாட்கள் இங்க போதகர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையான தேவ மனுஷர்கள். ஆண்டவருடைய வசனங்கள் வந்து கொண்டு இருக்கு, ஆண்டவருடைய கிருபைகள் வந்து கொண்டு இருக்கு, விடுதலைகள் வந்து கொண்டு இருக்கு. But what do you want? உங்களுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. அதே வழியாய் அவங்க நடந்தாங்க. ரொம்ப பேர் நடந்தாங்க. தேவாலயத்தில் அமர்ந்து எனக்கு இது போதும், இந்த 2-3 காசு கொடுக்குறாங்க போதும், சாப்பாடு போடுறாங்க போதும், இங்க நல்லா எல்லாம் வச்சிருக்காங்க போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், பிரச்சனையே கிடையாது. ஆனா அற்புதம் வேணும்னா, அல்லேலூயா, விடுதலை வேணும்னா, என் வாழ்க்கை மாறணும்னு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் சப்பானி போல அமர்ந்திருக்க முடியாது. ஆடி 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 பாடணும்,
நான் பாடி 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 ஆடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு. ஹல்லேலூயா. God, I cannot live this life like this no more. இப்படி வாழ முடியாது. ஆமென். ஒரு நாள் சொல்றேன், என்னுடைய மாஸ்டர்ஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது பாண்டர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் படித்து வரும்போது அநேக வேளையில் எனக்கு ABC அப்படிலாம் இருந்தது. நான் அந்த மாஸ்டர்ஸ் செய்யும்போது ஆண்டவரே நீர் என் தேவன், எனக்கு எல்லாம் A தான் வேணும், BA இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் B இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். நடந்தது என்ன, ஒரு வருஷம் சென்று முடிந்த பிறகு மாஸ்டர்ஸோட ரிசல்ட் வரும்போது எல்லாத்துலேயும் ஆண்டவர் A கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்? அல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, வேலை செய்கிறவங்க இருப்பீங்க. கேள்வி மறுபடியும் இதுதான், வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. டெய்லி சபைக்குள்ள வந்து அமர்ந்து போஷிக்கப்பட்டு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போக போறீங்களா? அல்லது இன்னையோட என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே அப்படின்னு வந்திருக்கீங்களா? அல்லேலூயா. இவ்வளவு அபிஷேகம் நிறைந்த இடத்துல என் வாழ்க்கை மாறாட்டினா ஆண்டவரே உன் மேல ப்ராப்ளம் கிடையாது, நான் இன்னும் ரெடி ஆகல. புரிஞ்சதா? அல்லேலூயா. அப்ப பேதுரும் யோவான் நடந்து வராங்க. நடந்து வந்தோன்னா இந்த மனசை பார்க்குறான், அப்படியே தட்டை நீட்டிட்டான். பேதுரும் யோவான் என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளியம் பொண்ணும் இல்லை. ஆமாம், அது ரெண்டாவது பகுதி, அது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன பார்க்கணுமா? எங்களை look at us, எங்களை நோக்கி பார், உன் குறைவை பார்க்காத. அல்லேலூயா. உன் உடைந்த நிலையை பார்க்காத, தேவ வசனம் வருகிற வசனத்தை பார். அல்லேலூயா. தேவன் செய்ய முடியும் அற்புதத்தை நோக்கி பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய முடிகிற ஆண்டவரை நோக்கி பார். அல்லேலூயா. அநேக தேவ மனுஷர்கள் பேசினார்கள், தேவனுடைய வல்லமையை பேசிக் கொண்டிருந்தார்கள். நோக்கி பார். அல்லேலூயா. நோக்கி பார்த்தீங்கன்னா காரியங்கள் மாறும். அல்லேலூயா. அவன் பிச்சை கேட்டது உண்மைதான், ஆனா அவனுடைய கண்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 121 சொல்லும், என் கண்களை வானத்துக்கு பர்வதங்களுக்கு ஏறெடுத்து பார்ப்பேன், என்னோட உதவி அல்லேலூயா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். Look at us. எங்க கிட்ட பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனா எங்களுக்குள்ளார இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 5வது நாள், கடைசி நாள்ல 4 நாள் நீங்க எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இந்த 5வது நாள் எங்களை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. Look at us. நாங்க பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய காரியம்லாம் சரி இல்ல இல்ல, எங்களுக்குள்ள பெரியவர் இருக்கிறாரு, அதான் ரகசியம். ஓ, தட்டி இருக்கணுமே கைய. Come on people. ஹல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் எந்த காரியத்தையும் திருப்பி போட முடியும். ஒரு இரவுல அற்புதத்தை செய்ய முடியும், ஒரு இரவுல ராஜ்யத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. வேதத்தை படிச்சு பாருங்க. ஒன் நைட் கிங்டமே மாத்தினாரு, ராஜ்யத்தை மாத்தினாரு. அதான் நம்ம ஆண்டவர். உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியாதா? முடியும். நோக்கி பார். அல்லேலூயா. எங்களை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. எங்களை நோக்கி பாருங்க. பக்கல் தட்டி சொல்லுங்க, முன்னுக்கு பாரு. அல்லேலூயா. இல்ல நல்லா தட்டி சொல்லுங்க, முன்னுக்கு பாருங்கன்னு. ஆஹா.
நோக்கி பார். இப்ப பேதுரும் யோவானும் என்ன சொல்றாருன்னா, பொன்னும் வெள்ளியும் எங்க கிட்ட இல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னது எழுந்து நட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், கிருபை வரங்கள் வரட்டும் அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு என்ன செய்தார், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். சரி, உடனே இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார்ல, நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் எங்கள் இடத்துல பேசுவாரு. ஆண்டவர் பேசணுன்னு உங்களோட வலது கையை பிடிச்சி எங்கெல்லாம் உடஞ்சு கிடக்குதோ, எங்கெல்லாம் போச்சோ, எங்கெல்லாம் முடியலையோ அந்த இடத்துல ஆண்டவர் கையை பிடித்து உங்களை தூக்கி விட்டு எழுந்து நடக்கும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வேலை. ஆமென். அங்க கையை பிடிச்சி ஹெல்பிங் அவுட், கையை பிடிச்சு தூக்கணும்னு கால் நல்லா ஆச்சுங்க. பிரேலாம் பண்ண கிடையாது, ஜெபிக்கலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட, அவ்வளவுதான். ஆமென். ஏன் அதெல்லாம் நடந்ததுன்னா, அவனுடைய கண்களின் காட்சியை மாற்றினான். இருதயத்தில் ஒரு நோக்கம் இருந்தது, இப்படி இருக்க முடியாது இன்னும் என் வாழ்க்கை. இந்த மனுஷனுங்க வேற என்னமோ சொல்றாங்க, பொண்ணு வெள்ளி இவங்க கிட்ட இல்லையாமே, இவங்க கிட்ட இயேசு தான் இருக்கிறாம. யார் அந்த இயேசு? Who is that Jesus? ஹல்லேலூயா. இந்த இரவு ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் வரும் பொழுது நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நாங்க கையை நீட்ட முடியும், ஆனா நீங்க கையை பிடிக்கணும். அல்லேலூயா. கால் வளரணும்னா கையை நீங்க பிடிக்கணும். ஆமென். நாங்க ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்கோம், எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. யாருக்கு சொல்றேன்? இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஒன்றும் நடக்கலையே, ஆண்டவரே ஒரு விடுதலை வரலையே, என் குடும்பம் இன்னும் மாறலையே, என்னுடைய கடன் பிரச்சனை இன்னும் மாறலையே, ஆண்டவரே இப்படி கடத்தில் வாழ்றேன்னு, உடைந்து போன குடும்பத்தில் வாழ்றேன்னு. ஐயா, அதெல்லாம் மாத்துறதுக்கு தான் இயேசு எங்களை அனுப்பியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் அங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு அது மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிசினஸ் செய்றீங்களா? பிசினஸ்ல பெரிய காரியம் நடக்கலையா? ஒரு வார்த்தை பிசினஸை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, முறுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இது உண்மையா நடந்த கதை. முறுக்கு வித்துட்டு இருந்தாங்க மலேசியாவில். அந்த தேசத்தில் செய்து கொண்டு இருக்கும்போது நடந்ததுன்னா, அந்த பெரிய பிஸ்னஸ்லாம் போல சாதாரணமாக வித்துட்டு இருந்தாங்க. ஒரு தெய்வ மனுஷன் வந்தார். வந்துட்டு என்ன செய்தார்னா, அவர்கிட்ட இருந்த காசை எடுத்து மடித்து கொடுத்தாரு. அம்மா, இந்த காசு நீங்கள் தான் வச்சுருக்கணும், யாருக்கிட்டும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் வச்சுருங்கன்னு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நன்றி தெய்வ மனுஷனே சொல்லி எடுத்து வச்சாங்க. என்ன நடந்தது என்ன, அந்த முறுக்கு பிஸ்னஸ் வளர்ந்து பிஸ்கட் பிஸ்னஸாக மாறி அந்த அம்மாவை ஆண்டவர் அப்படியே உயர்த்தி பலருக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் மாற்றினார். தட்டி இருக்கணுமே கைய. எவ்வளவு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவை ஒன்று தாங்க. அல்லேலூயா. இயேசுவை பிடிச்சுக்கணும். ஆமென். இயேசு மேல கண்கள் இருக்கணும். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க இருக்கணும். அப்பொழுது பிறந்ததுலேருந்து சப்பானியா இருந்தாலும் அவர் மாற்ற முடியும்னா அவர் மாற்றித்தான் ஆவார். அல்லேலூயா. பிறந்ததுலேருந்து இது முடியல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தனாலும் ஆண்டவர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, இயேசு பக்கத்தில் நின்று உதவி செஞ்சாலே போதும். ஹல்லேலூயா. வாழ்ந்திருப்பீங்க, செலுத்திருப்பீங்க. அதனால தான் அந்த 8வது வசனம் படிக்கிறீங்களா? 3:8 கடைசியா. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். தேவாலயத்தின் வெளியே இருந்தவன் இப்போ தேவாலயத்துக்குள்ள போகிறான். அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள போக முடியாம இருந்தவன்
தேவனை துதிக்க முடியாத இருந்தவன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், ஏன் ஆண்டவரே எல்லாம் நல்லா நடக்கிறாங்க, கேள்வியெல்லாம் இருந்திருக்கும் தானே, ஏன் ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் நல்லா கால் இருக்கு, எனக்கு சரியா இல்லை, நான் என்ன பாவம் அன்றைய செஞ்சேன், ஏன் ஆண்டவரே என்ன இப்படி எனக்கு மேலே வாழ்க்கையில் சோதனை, why am I going through so tough time, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆண்டவரே, எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி மோசமா இருக்கு ஆண்டவரே, எல்லாம் நல்லா சந்தோஷமா குடும்பத்தோட போறாங்களே, நான் தனியா உட்காந்துருக்கேன் ஆண்டவரே, சப்பானி போல தனியா உட்காந்துருக்கேன், அலங்கார வாசல்ல அழகே இல்லாம உட்காந்துருக்கேன், ஏன் வாழ்க்கை இப்படி இடிஞ்சு போச்சு ஆண்டவரே, யார் தப்பு செஞ்ச ஆண்டவரே, எதனால ஆண்டவரே, அப்படின்னா அந்த மனுஷனுக்கு கேள்வி இருந்திருக்கும். தேவை ஆலயத்துக்குள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. அந்த நிலையில 2 மனுஷர்கள் வந்தார்கள். என்னை நோக்கி பாரு, look at us. உன்னுடைய நிலையை பார்க்காத, உன்னுடைய அந்த பிச்சை தட்டை பார்த்துக்கிட்டு இருக்காத, அந்த நிலையை பார்த்தது போதும், அந்த கஷ்டத்துல வாழ்ந்தது போதும், அந்த எதிர்பார்ப்பு இல்லாம போய்விட்டது. The expectation is gone. The hope is broken. நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற என்னை நோக்கி பார். அல்லேலூயா. வேதம் சொல்லும், அவரை நோக்கி பார்த்தவர்கள், அல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவர்கள் முகம், அல்லேலூயா, இன்றைக்கு நம் கண்கள் அவரை பார்க்கட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கைப்படிதான் உண்மை ஆண்டவரே, ஆனா உம்மால மாற்ற முடியும். காசு பணம் பொண்ணு வில்லி மாற்ற முடியாதது இயேசு நாமம் மாற்ற முடியும். மனுஷன் உதவி செய்ய முடியாதது இயேசு நாமம் உதவி செய்ய முடியும். என் நிலையை மாற்ற முடியாதது இயேசுவின் நாமம் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் மாற்ற இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா அப்படி நொடி பொழுதுல அவர் மாற்றி விடுவார். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு தான் நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம். ஆமென். ஆண்டரோடு கூட இணைந்து ஆண்டரோட நன்மையை ஃபுல்லாக பெற்றுக்கொள்ளுங்க. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி ஒரு விசை தேவனே நாமே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரை. எல்லாவற்றிலும் மறந்துமே நான் நோக்கி பார்க்கிறேனப்பா. ஆண்டவரோட கூட பேசுவீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோட கூட, ஆண்டவரை இந்த இடத்துல தான் எனக்கு குறைப்பா, எல்லாம் ஓகே, என் காலு தான் சப்பானியா இருக்கு ஆண்டவரை, எல்லாம் ஓகே, இது மட்டும் தான் ஓட மாட்டுது ஆண்டவரை, எல்லாம் ஓகே, என் பிள்ளை என் குடும்பம் இதுதான் சரியில்லை. பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நீங்க பேசுங்க. அல்லேலூயா. அவர் வருவார், உங்களுக்கு உதவி செய்வார், இன்றைக்கு உங்க நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா நோய்களையும் அவர் தீர்ப்பார். அதற்காகத்தான் சிலுவைக்கு சென்றார், இரத்தத்தை சிந்தினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படிக்கு, உங்களுடைய நோய்களை சுகப்படுத்தும்படிக்கு, உங்களுடைய கண்களை உடைக்கும்படிக்கு, உங்களுக்கு புது வாழ்வை தரும்படிக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த வாழ்க்கைக்குள் நடத்தும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். Hallelujah.
ஷபலா கரபா சண்டலா பரியாண்டாய். அப்படி அன்னை பாஷையில ஜெபிப்போமா? ஷடல பரியான் தலல மரியான் தலலபா ஷடல பரியாண்டா ஷடல பரியாண்டா. அப்படி ஜெபிங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஷடல பொண்ணு வெள்ளி எங்க கிட்ட இல்லை, ஆனா இயேசுவின் நாமம் உண்டு. இயேசுவின் நாமம் எல்லாவற்றிலும் மாற்ற முடியும். இயேசுவின் நாமம் எல்லா காரியத்தையும் மாற்ற முடியும். Every addiction can be broken by the name of Jesus. எல்லா சிறை இருப்புகளும் ஆண்டவர் உடைக்க வல்லவரா இருக்கிறார். எல்லா நோய்களையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஷடலபரியான் தலலமா சடலபரியான்தா ஷடலபரியான் தலலமரியான் தலலபோ சடலபரியான்தா ஷடலபரியான் தலலமா சடலபரியான்தா. Thank you Holy Spirit. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. சொல்லுமா, நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும். அவரை நோக்கி பார், கண்களை அவரை மட்டும் பார்க்கவை. நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் மதி. ஹல்லேலூயா. நீர் மாற்றும் மதி எனக்கு. நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் மதி. அப்படி எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல நீர் மாற்றும் மதி எனக்கு. One more time. நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் மதி. Everybody. நீர் மாற்றும் மதி எனக்கு. நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் மதி. அப்படி கைகளை உயர்த்தி மாற்றும் மதி எனக்கு. என் கையை பிடிங்க ஆண்டவரை, தூக்கி விடுங்க ஆண்டவரை. நீர் மாற்றும் மதி, நீர் மாற்றும் போது, நீர் மாற்றும் போது எனக்கு. நீர் மாற்றும் போது, நீர் மாற்றும் போது, நீர் மாற்றும் போது எனக்கு. நீர் மாற்றும் போது, நீர் மாற்றும் போது. இப்போது ஆண்டவர் தொடுகிறார், ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். கண்ணீரை மாற்றுகிறவர் உங்கள் நடுவில் வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவர், கடன்களை மாற்றுகிற ஆண்டவர், வியாதிகளை மாற்றுகிற ஆண்டவர், தரித்திரத்தை மாற்றுகிற ஆண்டவர். நீர் மாற்றும் லாபாண்டா. நீர் மாற்றும் போதும் எனக்கு. நீர் மாற்றும் போதும் எனக்கு. சேவா கரமா சலபரியான் தலமஹா தலமசனா. The Lord is healing. ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். முதுகு பகுதியில இருக்கிற வலிகள் அநேகருக்கு இருக்கு. கர்த்தர் ஹீல் பண்ணுகிறார். The Lord is healing right now. Every back condition, முதுகு பகுதியில வலியுள்ளவங்க ஆண்டவர் அப்படி ஹீல் பண்ணுகிறார் இப்பொழுது. Whatever condition, healing right now.
பேக், உங்களுடைய முதுகு பகுதியில் இருக்கிற எல்லா, இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஜஸ்ட் ரிசீவ் இட். ஆண்டவரே எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க, எடுத்துங்க. Hallelujah. The Lord is just changing. ஆண்டவர் மாற்றிக் கொண்டு இருக்கிறார். வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும். If you want, you will get it. பொண்ணு வெள்ளி எங்க கிட்ட இல்ல, இயேசுவின் நாமம் உண்டு. அந்த இயேசுவின் நாமம் போதும் எல்லாவற்றிலும் மாற்றுவதற்கு. Hallelujah. Sababa shabala karabasana rabasatala masana la mariata lekarabasana la mariata shabala garabasana sharala marianta la marianta sharala marianta la masana la marianta. Blood condition, ரத்தம் சம்பந்தமாய் காணப்படுகிற காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். Whatever blood condition you have, என்ன blood condition, ரத்தத்தில் என்ன காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை போய் மாற்றுகிறார். Wherever you are, நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் அதை மாற்றிக் கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் மாற்றுவார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் மாற்றுவார். You look up to him, he will change it for you. Shatalabagarabasanai. Hallelujah. நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் மதி ஆண்டவரா. Oh Jesus, you are enough in this place. Shabakaraba sadala babakata masadala mariata la mariala. Say நீர் மாற்றும் மதி. Hallelujah. ஆண்டவர் இப்ப நிரப்ப போகிறார். Hallelujah. 5 நாளாக நிரப்பிக் கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் விசேஷமா நிரப்ப போகிறார். Hallelujah. ஆண்டவருடைய அபிஷேகம், அளவற்ற அபிஷேகம் ஆண்டவர் நிரப்ப போகிறார். இந்த இடத்துல செய்ய வேண்டியது ஒன்று தான். கண்களை மூடி, ஆண்டவரை நான் உண்மை மட்டும் பார்க்குறேன். ஆண்டவரை என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிரப்புவார். கண்களை மூடி, ஆண்டவரை fill my cup, என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவரை என்னை நிரப்புங்க. ஆண்டவரை Lord fill my cup so that I overflow. நான் நிரம்பி வழியத்தக்க கர்த்தாவே என்னை நிரப்பும். அப்படி அன்னை பாஷையில ஜெபிப்போம். Let's just pray. அப்படி அன்னை பாஷையில ஜெபிப்போம். Shabala karabasanda rika satala mandala basara riba shatala mandala masara la marianta laba katala la masara la marianta la mariana rika satala marianta la basara la. Come on, pray. Ellaru jebikano, ellaru jebika sharala bahata la mariana satatai uyarti jebipom sharala mariana karabasara la marianta la kasara la marianta la marianta laba sharala marianta la ma ulaga உதவி செய்ய முடியாத இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். The world cannot help you, the heaven is able to help you. Shalaba karaba sanala mariata. Come on, pray. Laba shalala mariata la mariana rika sanala mariata. ஒரு அக்கினி நெருப்பு ஆண்டவரே எங்கள் நடுவுல வரட்டுமே. ஆண்டவரே எல்லா சோர்வுகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா பாரங்களும் மாறட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை